அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பும் உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாய் 874 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 3% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்துடலாம். இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 34%, இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 53% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் ரேட்டு நல்லா இருந்தால் மட்டும் போடுங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காமல் இதை தொடர்ந்துமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கட்டணம் லைட்டாக குறைஞ்சி வந்திருக்குது. 750 ஃபில்ஸ், 900 ஃபில்ஸ், 500 ஃபில்ஸ் வரைக்கும் சில எக்ஸ்சேஞ்சுகளில் கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல் இலங்கைக்கான ரூபாய் தற்போதைய சூழலில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளை மட்டும் அதிகரிச்சிருக்குது. ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரொம்பவும் கம்மியாகி இருக்குது. இந்தியாவை பொறுத்தவரையில் 271 ரூபா தான் அதிகமான எக்ஸ்சேஞ்சுகளில் வழங்குறாங்க. இலங்கைக்கு 976 ரூபாய் 77 ரூபாய் 975 ரூபாய் இது மாதிரியான ரேட். அல்நாதா, ஏஆர்ஒய், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், அம்மான் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் கிடைச்சிருக்குது. ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள் இதை விட கம்மியாகும். 965 ரூபாய் வரைக்கும் கிடைச்சிருக்குது. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் போகுதோ அந்த எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 639 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 578 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 550 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 518 ஃபில்ஸ். மறுபடியும் அரை தினாரால் தங்க விலை அதிகரிச்சிருக்குது. நேற்றைய தினம் 22 தினார் 50 ஃபில்ஸாக இருந்தது. இப்போ 22 தினார் 550 ஃபில்ஸாக அதிகரிச்சிருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்குமா இல்லை கம்மியாகி போகுமா அப்படின்னு. இனிமேல் எனக்கு நியூஸே போட முடியாதாம். என்னோட உயிருக்கே ஆபத்து வருமா. மிகப்பெரிய எச்சரிக்கை. பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்களாம். இது ஒரு தகவல். அடுத்ததா 60 தான் லிமிட். அதை தாண்டினீங்க சம்பளங்காலி ஓட்டுநர்களை. இதை பற்றி தெளிவாகவே வீடியோவில் சொல்கிறேன். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னைக்காவது. முதலாவது தகவல், குவைத்துடைய பல பகுதிகளில் குறிப்பாக குவைட் நோர்த் பகுதிகளில் நேற்றைய தினம் கனமழை பதிவாகி உள்ளது. குவைத்தில் மீண்டும் ஈரப்பதத்துடைய தன்மை ருத்தூபா தன்மை அதிகரிச்சிருக்குது. காற்று அதிகமாக வீச ஆரம்பிச்சிருக்குது. பாலைவன பகுதி மற்றும் பண்ணை பகுதிகளில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய காட்சி. நார்த் குவைட்டில் இந்த நிலைமை நேற்றைய தினம் நடந்திருக்குது. ஆனால் ஒரு சில பகுதிகளில் மழையா குவைட்லையா என்னப்பா உலர்ற அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய சூழல் இதுதான்.
தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அனைத்து சகோதர சகோதரிகளும் எதிர்வரும் நாட்கள் இந்த மே மாதம் ஃபுல்லாகவே ஈரப்பதம் தொடர்ந்துமே இருக்கும், மழையும் பெய்யும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தூசியுடன் கூடிய காற்று இப்போ ரொம்ப அதிகரிச்சிருக்குது. அதனால் ஓட்டுநர்கள், வீதிகளில் நடமாடக்கூடியவங்க அனைவரும் கவனமாக இருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவலை பார்த்துட்டு போயிடலாம். மீண்டும் உள்துறை அமைச்சகத்துக்கு தலைவராக வருகை தருகிறார் உள்துறை அமைச்சகத்தின் அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ். பல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தவர் என்றால் அது நம்மளுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வர்றது உள்துறை அமைச்சராக இவரை மட்டும்தான். பல சலுகைகளை பெற்றுக் கொடுத்துட்டாரு, பொது மன்னிப்பு உட்பட. மன்னருடைய அதிரடி முடிவு. احتراما وتقديرا وخلقا، هذه خلقنا يا أهل البادية، خلق عالية. يغلط علينا ولكن لا نرد الغلط بالغلط. خلونا نبعد عن كل المبادئ الهدامة، خلونا نبعد ونتبع سيرة شيابنا آبائنا وأجدادنا. அமீரின் உத்தரவை கண்டு வியந்து போன மக்கள், சுழியோடிகள், மன்னருக்கு கடலுக்கடியில் வாழ்த்து. இராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து 5 அமைச்சர்கள் வெளியேற்றப்பட்டனர். 2024 ஆண்டிற்கான அமைச்சர்களின் உருவாக்கம் அமீரி நிபந்தனைக்குட்பட்டது. ஷேக் அஹமது அப்துல்லா அல் அஹமத் அல் சபாஹ் பிரதமராகவும், உள்துறை அமைச்சராக, கல்வி அமைச்சராக, சுகாதார அமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக, வெளிநாட்டு விவகாரங்களுக்கான அமைச்சர், நிதி அமைச்சர், இப்படி அனைத்து அமைச்சர்களும் பழைய அமைச்சர்களும் இருக்கிறாங்க. வெளியாகின 5 பேருக்கு பதிலாக இப்போ புதிய அமைச்சர்கள் நியமிச்சிருக்காங்க. يعين كل من فهد يوسف سعود الصباح نائبا أول لرئيس مجلس الوزراء ووزيرا للدفاع ووزيرا للداخلية. 2 شريدة عبد الله سعد المعاشرجي نائبا لرئيس مجلس الوزراء ووزير دولة لشؤون مجلس الوزراء. الدكتور عماد محمد عبد العزيز العتيقي نائبا لرئيس مجلس الوزراء ووزيرا للنفط. عبد الرحمن إبداح عبد الرحمن المطيري وزيرا للإعلام والثقافة. الدكتور أحمد عبد الوهاب أحمد العوضي وزيرا للصحة. الدكتور أنور علي عبد الله المضف وزيرا للمالية ووزير دولة للشؤون الاقتصادية والاستثمار. الدكتور عادل محمد عبد الله العدواني وزيرا للتربية ووزيرا للتعليم العالي والبحث العلمي. عبد الله علي عبد الله اليحيى وزيرا للخارجية. الدكتورة نورة محمد خالد المشعان وزيرا للأشغال العامة ووزيرا للبلدية. الدكتور محمد إبراهيم محمد الوسمي وزيرا للعدل ووزيرا للأوقاف والشؤون الإسلامية. عمر سعود عبد العزيز العمر وزيرا للتجارة والصناعة ووزير دولة لشؤون الاتصالات. الدكتور محمود عبد العزيز محمود بوشهري وزيرا للكهرباء والماء والطاقة المتجددة ووزير دولة குவைத்துடைய அனைத்து சட்டத்திட்டங்களும் மன்னரும் இந்த 13 அமைச்சர்களும் தான் இனிமே செயல்முறைக்கு கொண்டு வருவாங்க. இனி இந்த குவைத் நாட்டுக்குள்ள எந்த ஒரு சட்டம் அமலுக்கு வாரதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டத்தை நீக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, இந்த 13 பேரை தாண்டி தான் வரணும். மன்னரோட சேர்த்தா 14 பேர். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யலாம், இந்த நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுபீட்சமான நிலைமை வரணும் அப்படின்னு. அதே போல் முன்னாள் அமைச்சருக்கு 21 நாட்கள் சிறை தண்டனை விதித்தது குற்றவியல் நீதிமன்றம். காரணம், மன்னருடைய சில உத்தரவுகளுக்கு அவர்கள் கேலியாக பதில் கூறியது, சமூக வலைத்தளங்களில் சில பதிவுகளை இட்டது தான் இதற்கு முக்கியமான காரணம். இதே மாதிரி நிறைய பேர் இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே மட்டும் கைதாகி இருக்கிறாங்க. இப்போ வாங்க ஓட்டுநர்கள் முக்கியமான தகவலை பார்த்தலாம். சம்பளத்தை இனிமேல் பாதுகாத்துக்கோங்க. டிராஃபிக் சிக்னலில் அதிக வேகம் 60 தான் ஸ்பீட், க்ரீன் சிக்னல் இருந்தாலும் 60 தான் மேக்ஸிமம். أنا طفت الإشارة فوق سرعتي فوق 60 كيلو وراح تطورني الإشارة؟
نعم صحيح. حتى لو خضراء، حتى لو خضراء، حتى لو خضراء. ترى انا اول مره ادري. لحظه، اي والله فاجاتني. اذا لما تطوف الاشاره وان كانت خضراء فوق سرعه 60 راح تصورك الاشاره وتتم مخالفتك. نعم، راح تصير عندك مخالفه سرعه وليس مخالفه اشاره. مخالفه سرعه. نعم، وبالتالي يعني نصيحتنا يعني انك طالما شفت الاشاره خضراء تسرع، ما تسرع تخفف في هذا التقاطع وبعدها تمشي سرعه الطريق. நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. டிராஃபிக் சிக்னல் இருக்குது, நீங்க போய் இப்போ ரெட் சிக்னல்ல நிறுத்துறீங்க, அதுக்கப்புறமா க்ரீன் சிக்னல் வந்ததும் போறீங்க. ஆனால் நீங்கள் ரன்வேயில் இருக்கும்போதே, ரன்னில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே முன்னாடி க்ரீன் சிக்னல் இருக்குது, சிகப்பும் ஆகலை மஞ்சளும் ஆகலை, உங்களால் போகலாம். அப்போது நீங்கள் போகும்போது உங்களுக்கு முன்னாடி கேமரா இருக்கும். நீங்கள் எத்தனை வேகத்தில் போவீங்க? சாதாரணமாக நிறைய பேர் போகிறது 80 வேகம் ஓட்டுநர்கள். சிலர் வந்து என்ன செய்வீங்க, 100 120லேயும் போவீங்க, க்ரீன் சிக்னலை குயிக்காக கடந்துடணும் அப்படின்னு. இப்போதைக்கு நீங்கள் 60, மேக்ஸிமம் லிமிட் 60, அதை தாண்டி போனீங்கன்னா இனிமேல் அடிக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், கடற்கரை ஓர ரோட் இருக்குது நம்பர் 25. அந்த ரோட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்ஃபி ஸ்ட்ரீட் ரோட் வந்து 25ஆம் நம்பர் ரோட்டில் 80 தான் ஸ்பீட். அப்போ நீங்கள் கேமராவுக்கு முன்னால் போகும்போது 80 ஸ்பீட்லேயே போயிடலாம். ஆனால் இப்போது எல்லாமே சிஸ்டம் மாற்றிக்கிட்டு வராங்க. 60 தான் மேக்ஸிமம் லிமிட். நீங்கள் 60 தாண்டி போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கேமரா அடிக்கும். நீங்கள் 70 ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு 20 தினார், அதுக்கப்புறம் 80ல் போனீங்கன்னா அடுத்த 10க்கு 10 தினார் எக்ஸ்ட்ராவாக சேரும். சாதாரணமாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ஸ்பீடில் போனீங்கன்னா 50 தினார் அபராதம். ஆனால் ரெட் சிக்னலை க்ராஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே 50 தினார். க்ரீன் சிக்னல் இருக்கும்போதும் 60 தாண்டி ஓடினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 தினாருக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துக்கு 20 தினார், அதுக்கப்புறம் 10 எக்ஸ்ட்ராவாக வரும். தயவு செய்து கவனமாக இருங்க. டிராஃபிக் சிக்னலில் இந்த பிழைகளை விடாதீங்க. பாயிண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களுடைய பாயிண்ட்ஸ் மொத்தமாக குறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த தடவை லைசன்ஸ் ரினுவல் பண்ண போகும்போது உங்கள் லைசன்ஸ் ரினுவல் ஆகாது. இதில் வந்து குறிப்பாக சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை. அதே மாதிரி எதிர்வரும் காலங்களில் லைசன்ஸ் ஏதாவது இந்த வண்டிகளில் ஏதாவது குவைத்து வீட்டு வண்டியாக இருந்தாலும் அதில் ஏதாவது விதிமீறல்கள் பண்ணினா ஓட்டுநருடைய உரிமத்துக்கே அது கொண்டு வர சிஸ்டமும் எதிர்காலத்தில் வரலாம். குவைட்டி வண்டி தானே நம்மளுக்கு அடிக்க போகுது முக்காலஃப் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததா, பாகிஸ்தானியர்கள் மீண்டும் குவைத்துக்கள் படையெடுக்க போகின்றார்கள். என்ன படையெடுக்க போகிறாங்கன்னா தொழிலாளர்கள் தான், வேறு யாரும் இல்லை. யுத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை. படையெடுக்க போகிறாங்கன்னா தொழிலாளர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க. எஜிப்தியர்களை நிறுத்தினதுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த இடத்தை நிரப்புறதுக்காக பாகிஸ்தான் நாட்டவர்களை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகி இருக்குது. பாகிஸ்தான் தூதுவர் இதை முன்னெடுத்து நடத்தி செல்கிறாரு. அடுத்ததாக அமல் ஹைமான் பகுதிகளில் அதிரடி சோதனைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய அகமதி கவர்னரேட் பாதுகாப்பு குழு. குறிப்பாக மொபைல் க்ரோசரி, ஃபுட் ட்ராக் மற்றும் பக்காலாக்கள் மொபைல் க்ரோசரிகளை தான் டாக்கெட் வச்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில் அதிகமான கைதுகள். இனி வரும் நாட்களில் மக்களே அரசாங்கம் ரொம்ப வேகமாக செயல்படும். முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தி, அதுக்கப்புறமா விவாதித்து, அதுக்கப்புறமா கானூனை கொண்டு வந்து, ஹராரை கொண்டு வந்து, அதுக்கப்புறமா தெரிவிக்கிறதெல்லாம் மலையேறி போச்சு மக்களே. அதெல்லாம் 4 வருஷத்துக்கு பூட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க. பாராளுமன்றம் என்ற கதையே இனி இல்லை, சட்டசபையே இல்லை, எல்லாமே அதிரடி ஆக்ஷன் தான். நேற்றைய தினம் உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத்துடைய இராணுவம் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை. உள்துறை அமைச்சர் ஃபஹதி யூசுப் சாவுத் அல் சபா அவர்கள் மறுபடியும் பதவிக்கு வந்திருக்கிறாரு. அதிரடியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இனிவரும் காலங்களில் குவைத்தில் ஏற்படுத்தப்படும். அதே போல் நேற்றைய தினம் 8 வெவ்வேறு கேஸ்களில் 12 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க போதைப் பொருள் தடுப்பு குற்றப்பிரிவால். எமர்ஜென்சி இலக்கமான 112 மற்றும் 188 4141 என்ற அவசர இலக்கங்களூடாக நீங்களும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு எதிரான கம்ப்ளைண்ட்களை வைக்கலாம். நீங்கள் செல்லக்கூடிய எந்த ஒரு தகவலும் வெளியிடப்பட மாட்டாது அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க.
இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பிடிபட்டா நிச்சயமாக இனிமேல் மிக கடுமையான தண்டனைகள். நேற்றைய இந்த வார்த்தை இந்த அமைச்சர் மன்னர் வந்து இந்த விடயத்தை பேசும்போதே, மக்களுக்கான அறிவுரைகளை வழங்கும் போதே இந்த முகத்தராத்தை பற்றி பேசியே இருந்தார். நாட்டை கெடுக்கிற எவரையுமே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம், அவங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு. தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக மன்னர் எடுத்திருக்கிற இந்த முயற்சியில் பலவிதமான தண்டனைகள் கிடைக்கலாம். கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக ஃபர்வானியா கவர்னரேட். ஃபர்வானியா ஹாஸ்பிட்டல் செல்லக்கூடிய நபர்கள், ஓட்டுநர்களாக நீங்கள் ரோட்டில் வண்டிகளை மட்டும் நிறுத்திட்டு போயிடாதீங்க. ஒரு நபர் இப்போ வீடியோ போட்டுக்கிறாரு. பார்க்கிங் ஃப்ரீயாக இருந்தும் நிறைய பேர் வந்து ரோட்லேயே வண்டியை நிறுத்திட்டு போகிறாங்க. இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படலாம். من مستشفى الفروانية الباركينج داخل فاضي فاضي فاضي، هذا وسرداب وأول وثاني، العالم كلها واقفة بالممنوع علشان العيز، بس انهم عيزانين. كل العالم هذه واقفة بالممنوع كلها كلها كلها. زين كاهو الباركينج والله ما يوصل حتى دقيقة ونص مشي للبوابة مالت المستشفى داخل. يلا منا إلى وزارة الداخلية اشتغلوا. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. சர்பானுக்கு அச்சுறுத்தல், மிரட்டல். ஏஜென்ட் மஹத்தியாக்களால் இப்போ மிரட்டல் வந்துக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக நான் வந்து இந்த போனஸ் சம்மந்தமாக குவைத்தை பொறுத்த வரையில் எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி வேறு யாராவது முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல. யூடியூபராக என்னால் முடிஞ்ச ஒரு பொது சேவையாக நான் முயற்சி பண்ணி அந்த லோயரோட பேசி முதலாக வீடியோ கொண்டு வந்து போட்டதே நான் தான். அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 5000 பேருக்கு மேலே பிரயோஜனம் அடைஞ்சிட்டாங்க. எனக்கே பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க பலரும். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ரீசெண்டாக இந்த வீடியோ போட்டிருந்தேன், நம்மளுக்காக ஆதரவாக பேசின அந்த நபர். அதே மாதிரி இந்த லோயர், இவரோட நான் நேரடியாகவே பேசி, நான் முன்னாடி லைவில் நம்ம பேசினோம், அதெல்லாம் சரி வராது, அதுவும் இப்போ பழசாக போயிடுச்சு, அது பழசுன்னு சொல்லி நிறைய பேர் அலக்கழிச்சிடுறாங்க. புதுசாக ஒரு வீடியோ போடுங்க தங்கமே அப்படின்னு சொல்லி அவரையும் தலையை கழுவி வீடியோன்னு போட வச்சாச்சு. அவரும் அதை பற்றி சொல்லி அழகாகவே வீடியோன்னு போட்டிருந்தார். சரி, அதை வச்சும் ஒரு சிலர் பிரயோஜனம் அடைஞ்சாங்க. இந்த போனஸ் சம்பந்தமாக குவைட்டிகள் பேசுகிறாங்க, லோயர்கள் பேசுகிறாங்க. நான் இது சம்மந்தமாக முழு முயற்சியாக போனஸ் எப்படியும் பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அதே போல் இந்த நேற்றைய தினம் நான் வீடியோவில் போட்டிருந்தேன். ஏன்னா நேற்றைய தினம் வீடியோ பார்வையாளர்களே இல்லை. ஏன்னா நம்ம எவ்வளோ நல்ல செய்தி போட்டாலும் மக்களுக்கு வந்து ஏதாவது யாருடையாவது பலாய் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க. 100% பேர். என்னுடைய அன்பார்ந்த பார்வையாளர்கள் ஒரு 3000-4000 பேர் தொடர்ந்து ரெகுலராக பார்க்குறாங்க. அந்த 50,000 சப்ஸ்கிரைபர் 50,000 நெருங்க போகுது. ஆனால் எதுக்கு சும்மா வெட்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல. அதை பார்த்து எனக்கும் கவலையாக இருக்குது, எதுக்கு இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்கன்னு. என்ன பிரச்சனைன்னா, இப்போ ரீசெண்டாக ஏஜென்ட் ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. இந்த போனஸை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்கிற, உனக்கு பெரிய பிரச்சனை வரும் பார்த்துக்கோ அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக, ஒரு ஹவுஸ் டிரைவர் தான் அவன் மக்களை போட்டு குழப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு சிங்கள ஏஜென்ட் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாரு. இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். டைம் எத்தனை தெரியுமா? 4:30 விடிய காலையில் 4:30 திங்கட்கிழமை 13ஆம் தேதி மே மாதம். இவ்வளவு கஷ்டப்பட்டு கண் முழிச்சு தூக்கம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 ஹவர் 2 ஹவர், ஒரு மாதத்துக்கே எனக்கு இருக்கக்கூடிய மொத்த தூக்கமே குறைஞ்சது ஒரு 25 மணித்தியாலம் இல்லாட்டி ஒரு 30 மணித்தியாலம் தான் ஒரு மாதத்துக்கு. அதுக்குள்ளே நம்மளை கழுவி ஊற்றுறாங்க இவங்கெல்லாம். சிங்களம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ கேளுங்க. ඉතින් මේ රට ගිහින් ඉන්න කට්ටිය අන්දර ඔය අතරතුර උතන ලොකු බැග්යක් එක්ක ඉන්න කට්ටිය ඔක්කොම පැන එළියට පැනපුවා. Tamanta ගෙදර ප්‍රශ්නයක් තියෙනවා තානාපති කාර්යාලයේ ඉන්න විදේශ වාණිජ්‍ය කාර්යාලයෙන් ඉන්න යව් ඒජන්සි බැලුවේ නැහැ කියන්නකො. දැන් මේ බොරු කියලාද රට යවන්නේ? නෑ අපි බොරු කියලා යවන්නේ. කොච්චර සලකනවද? ඇඳුම් පැළඳුම් අරන් දෙනවා, බර්ත්ඩේ වලට රත්තරන් බොරු අරන් දෙනවා, ටෙලිෆෝන් අරන් දෙනවා. ඉතින් ඒව බෝනස්. එන්න මොකද්ද මේ කියන්නේ? සම්පූර්ණම මිනිස්සු අමාරු දෙමිල්ලක් කරන්න මෙතන. දැන් ඔබතුමා එක කියලා නෙවෙයිද මේ කට්ටිය කියන්නේ? මගෙත් රට ගිය අයට බෝනස් එක ලැබිලා තියෙනවා. ඔබතුමා වගේ කීමෙන්ද කියන්නේ? ඒ ඇඩ් එක තහනම් කරලා තියෙන්නේ දාන්න එපා කියලා. මේ අපේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් තමයි මේ අය කතා කරන්නේ. කොහොමද ගෘහාසිතර කියවලා නිවාඩු දෙන්නේ? සිකුරාදට වහනවාද ගෙදර? නීති අනුකූල බෝනස් එකක් දෙන්න ඕනේ කියලා නැද්ද? සුමිත් අයියා බොරු කියන්නේ ඔයාගෙන් ආපු මටත් බෝනස් හම්බ වෙනවා. ඒක දෙන්න ඕනේ නිර්ණායකත් මොනවා හරි කියනවාද?
දෙන්න නැත්නම් ළමයි යවන්න බෑ. නීතියක් දැන් බුක් කරන්න පුළුවන්. බාබුගේ ප්‍රතිචාරය මොන වගේ වේද? දැන් ඔය මම කියන්නේ හාදේ මම හිතන හවුස් ඩ්‍රයිවර් කෙනෙක්. එක තැනකදී විවේචනය නෙවෙයි. තම අවස්ථාවන් හදලා දෙන්න ඕන. ඌකන්ට පිස්සු මොලේ නැති මියරා. මොකද්ද පළවෙනි අරක කරන්න ඕන? ඒ කොහක්ක් ඉන්න කක්කුට්ටෝ කෑ ගැහුවට දෙන්නේ නැහැ. මේ ප්‍රශ්නේ සංවේදී. ලෝයස්ලත් කිව්වා අරාබි රටවල් වල ගිහිල්ලා රඟන්න කරන්න අරවා ඉල්ලන්න මේව ඉල්ලන්න බෑ. නැති ප්‍රශ්න සමාජ මත පිට අරගෙන ආවිල්ලා අපි මස් කඩකාරයලු. අපි කාගේ මස්ද විකුණලා දෙන්නේ? ඒක අනිවාර්ය නීතියක් කරන්න ඕනේ. ඇග්‍රීමන්ට් එක නිකන් තිබ්බට හරියන්නේ නැහැ නේ. දැන් පිලිපීන් වලට හම්බ වෙනවා. දැන් පිලිපීන් වලට හම්බ වෙනවා. පිලිපීන් වලට හම්බ වෙන මොකද පටන් ගත්ත මුල් කාලේ ඉඳලා මේගොල්ලන් කොන්දේ මොකද පිලිපීන් ළමයින්ට ලංකාවේ අයට වඩා වැඩි වැටුපක් ලැබෙනවා. ඒක එම්බසි වලින් හදලා තියෙන ක්‍රමයක්. මුල් කාලේ. දැන් මේ කාලයක් ඇදගෙන ගිය එකක්. දැන් එකපාරටම කොහොමද හදන්නේ? ඒකයි මේ බොරු රංගපෑමක් කරන්නේ මේ රටට එන විදේශ විනිමය අඩු කරන්න, යන මිනිස්සුන් අනාථ කරන්න දාපු යෝජනාවක් මේ. ජම්ප්තනක බෝනස් එකක් ඕන කියලා අපි හිතමුකෝ. කොහොමද ඒක ගංගනුව කරගන්න ඕන ඔබතුමාට හිතෙනවා? ඉතින් බෝනස් දෙනවනේ. දැන් ඇග්‍රීමන්ට් එකේ නෑනේ සන් පවුඩර්, සබන් ටික, සැම්පු ටික දෙන්න කියලා. කෑම බීම, මෙඩිකල් යුනිෆෝම්. එනකොට සමහර වෙලාවට තවත් ඔච්චර සලකනවද? ඇඳුම් පැළඳුම් අරන් දෙනවා, බර්ත්ඩේ වලට රත්තරන් බඩු අරන් දෙනවා, ටෙලිෆෝන් අරන් දෙනවා. ඉතින් ඒක බෝනස් නේ. அது ஒரு யூடியூப் சேனலுடைய வீடியோன்றதால வாய்ஸ் வந்து அந்த மாதிரி தான் போட முடியும், சகிச்சுக்கோங்க. கடைசியாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது போனஸ் எல்லாம் இருக்குது, ஆமாம் கொடுக்குறாங்க. அது இந்த காக்காக்களும் இந்த கழுதைகளும் போனஸை பற்றி பேசினது கிடைக்க போகிறது இல்லை. அதெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்கணும். எக்ரிமெண்ட்டில் இருக்கா இல்லையா அந்த போனஸ்ன்றது இருக்கா இல்லையா? ஆமாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உண்மையிலே இருக்குது. நாங்கள்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் தெரியுமா? இங்கே வெளிநாட்டுக்கு இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு 2 மாதத்துக்கு அவங்க சம்பளம் எடுக்க வரைக்கும் நாங்கள் அரிசி பருப்பு சீனியெல்லாம் கொடுக்குறோம். என்னடா அது சத்தம்? மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டேன், ஒருவேளை கூரை உடஞ்சி தலையில் விழுகிறதே இல்லையேன்னு. எல்லாத்தையும் விடுங்க. சரி, அந்த பொய்யெல்லாம் கேட்டு முடிச்சாச்சா? என்னையும் ரொம்ப கேவலமாக தின்னாரா? ஓகே. என்ன தெரியுமா சொல்கிறாரு? பிலிப்பீன் தூதரகம் வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சலுகைகளை பெற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்களாம். அதனால தான் இது செயல்முறையில் இருக்குதான். நம்மளோடதை செயல்படுத்துறதுக்கு இலங்கை தூதரகமே நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை தூதரகம், இவங்க 2 பேரும் முயற்சி எடுக்கிறாங்கல்ல. இவங்க இதை ரெகுலராக செயல்படுத்தி கொண்டு போகலாம். அதனால தான் இவங்களுக்கு கிடைக்குது இல்லை. போனஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு தூதரகம் முயற்சி பண்ணணும். பிலிப்பீன் தூதரகம் காலமெல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க, அதனால தான் இன்றைக்கும் கிடைக்குது. எங்களுடைய தூதரகம் முயற்சி பண்ணலை, அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போது எனக்கு எச்சரிக்கை விடுத்தது அதெல்லாம் விடுங்க. இவருடைய அப்பம் வந்தாலும் என்னையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னையை கொண்டு போட்டால் மட்டும்தான் இந்த நியூஸை நான் நிறுத்துவேன். இல்லாத வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நியூஸ் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இலங்கை தூதரகமே என்ன சொல்கிறீங்க? உங்கள் மேலே தான் தப்புன்னு அந்த மாமா கிணத்து தவளை சொல்கிறாரு. இந்த நாட்டில் இருக்கிற நிலைமை என்னென்னு அவருக்கு என்ன தெரியும்? இந்த நாட்டில் தொழிலாளர்கள் படுற கஷ்டம் என்னன்றது நம்மளுக்கு தான் தெரியும். நேற்று இந்த மாலை நேரம் போட்ட வீடியோ போய் பாருங்கள், பணிப்பெண்களுக்கு நடக்கக்கூடிய வேதனைகளை. அதே போல் இலங்கை தூதரகமே பிலிப்பைன் தூதரகம் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம நாட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளே சொல்கிறாங்க. பெரிய 5 லிட்டர் பாட்டில் 2ல் போய் வாங்கி கொண்டாந்து கொடுக்கட்டுமா? காலையிலேயும் மாலையிலேயும் மருந்து மாதிரி எடுத்துக்கிட்டாவது ரோசம் வருதான்னு பார்க்க கடைசியில் இது தான் செய்ய வரும் போல். ரோசம் இருந்தால் வாங்கி கொடுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.